வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். வயநாடு நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் பலி, 150 பேர் மாயம். பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியாக ஹெலிகாப்டரில் இன்று பார்வையிடுகிறார் பிரதமர் மோடி. நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக ராசா, ஓவைசி, தேஜஸ்வி சூர்யா, இம்ரான் மசூத் உட்பட 31 பேர் கொண்ட அனைத்து கட்சி நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு. வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை ஆய்வு செய்து அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல். டெல்லியில் தேநீர் சந்திப்பு. மோடி, ராகுல் மற்றும் எம்பிக்கள் உரையாடல். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்பாடு. இந்திய வங்கதேச எல்லையை கண்காணிக்க கிழக்கு எல்லை பாதுகாப்பு படை கூடுதல் இயக்குனர் ஜெனரல் தலைமையில் உயர்மட்ட குழு. தனது எக்ஸ் பக்கத்தில் அமித்ஷா பதிவு. வக்பு திருத்த மசோதா குறித்து சமாஜ்வாதி ஜனதா கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கடும் தாக்கு. ரியல் எஸ்டேட் கம்பெனி போல பாஜக வேலை செய்கிறது. மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறித்து பாஜக எம்பி அவதூறு பேச்சு. மன்னிப்பு கேட்க தேவையில்லை என கூறியதால் அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியதால் அதிர்ச்சி. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 17 மாதங்களாக சிறை. மணீஷ் சிசோடியா விடுதலை செய்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. திருச்சி விமான முனையத்தில் 4வது மொழியாக சமஸ்கிருதத்தில் திடீர் கல்வெட்டு. வைரலானது புதிய சர்ச்சை. முத்தவள்ளிகளை முறைப்படுத்த 1954 உருவானது வக்பு வாரியம். சொத்துக்களை இஸ்லாமியர்களிடம் இருந்து பறிக்கும் சதி அரங்கேறி உள்ளது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் பாஜகவின் முயற்சிக்கு துணை போக கூடாது. மதிமுக தலைவர் வைகோ கடும் விமர்சனம். உடல் உறுப்பு தானத்திற்கு அங்கீகாரம். இறந்தவர்களின் உடல் மீது மாலை அணிவித்து அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சால்வை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். தமிழகத்தை பின்பற்றி ஆந்திர அரசு முடிவு. நடிகர் விஜய் சேதுபதியை உதைத்தால் ரூபாய் 1001 பரிசு அறிவித்த அர்ஜுன் சம்பத். ரூபாய் 4000 அபராதம் விதித்து கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு. ரூபாய் 63,246 கோடி மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்ட மொத்த சுமையை மாநில ஆட்சியின் மீது சுமத்துவது அநீதி. சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிக்கை. ஆகஸ்ட் 31ஆம் தேதி பொழுதுபோக்கு ஃபார்முலா 4 மகிழுந்து பந்தயம் நடத்த தமிழக அரசு திட்டம். மகிழுந்து பந்தயம் அவசியம்தானா? சீமான் கேள்வி. செப்டம்பர் 25 திருச்சியில் தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு. நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் 3 வடிவத்தில் கொடிகள் தயார். தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு திமுக அரசு வரிகளை உயர்த்தியுள்ளது. இருப்பினும் கடன் குறையவில்லை. ஓபிஎஸ் கண்டனம். தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல். திமுக தனது 40 எம்பிக்களை கொண்டு
நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும், இபிஎஸ் வலியுறுத்தல். பொட்டு திலகம் வைக்காதீர்கள் என்று கூற முடியுமா? அதற்கு தடை செய்ய முடியுமா? மும்பை கல்லூரிக்கு ஹிஜாப் அணிந்து சென்ற மாணவிக்கு தேர்வு எழுத தடை விதித்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சரமாரி கேள்வி. புலம்பெயர் தமிழர்களுக்கான வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி வந்தடைந்த அயலக தமிழ் இளைஞர்கள் சங்கமத்தில் அமைந்துள்ள திருவள்ளூர் சிலையை பார்வையிட்டனர். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா வரவேற்று சுற்றுலா படகில் வழி அனுப்பினார். கடந்த 2023 ஏப்ரலில் பட்டப்படிப்பை முடித்த சுமார் 55,000 மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்கவில்லை. பிரச்சனையை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கண்டனம். போஸ்ட் மெட்ரிக் கல்வி தொகையை ரூபாய் 8 லட்சமாக உயர்த்த வேண்டும். 2025 வரையில் நீட்டிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. இலங்கை வசம் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். ஹரியானாவில் புதிய முடிவு. ஆகஸ்ட் 15 முதல் பள்ளிகளில் குட் மார்னிங் சொல்ல தடை, ஜெய்ஹிந்த் என்று சொல்ல அறிவுரை. அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித்துறை சுற்றறிக்கை. காசா குறித்து பேசியது பெரிது, ஆனால் வங்கதேச சிறுபான்மை மக்கள் விவகாரத்தில் ராகுல் மௌனம் காப்பது ஏன்? விளக்கம் அளிக்க முன்னாள் மத்திய மந்திரி தாக்கூர் வலியுறுத்தல். மனுஷ் சிசோடியாவுக்கு பிணை அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை கன்னத்தில் விழுந்த அறை மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சொல்கிறார். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு தீர்ப்பு. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர், ஜெயா பச்சன் வார்த்தை மோதல். நாங்கள் ஒன்றும் குழந்தைகள் அல்ல, பள்ளி மாணவர்களும் அல்ல. என்னை பற்றி பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஜெயா பச்சன் பேட்டி. குழந்தைகளுக்கு அசைவ உணவுகளை கொடுத்து அனுப்ப வேண்டாம். நொய்டா பள்ளியின் புதிய விதிமுறையால் சர்ச்சை. தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை தேவை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை. ஆம்ஸ்ட்ராங் உடன் இருந்தவர்களே அவருடைய கொலைக்கு உறுதுணையாக செயல்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் இயக்குனர் ப. ரஞ்சித் பேச்சு. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி மற்றும் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல். சிதம்பரத்தை சேர்ந்த பள்ளி தாளாளர் கைது. கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரன் குற்றவாளியாக சேர்ப்பு. அவரது மகன் அஸ்வத்தாமன் கைதாகியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜரானார் பாஜக மாநில நிர்வாகி பால் கனகராஜ். ரவுடிகள் நாகேந்திரன், சம்போ செந்திலுக்கு வழக்கறிஞராக பணியாற்றியதால் போலீசார் சம்மன். சென்னையில் ஆகஸ்ட் 11 வரை CII ஃபுட் ப்ரோ 2024 உணவை பதப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்ப சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி தொடங்கியது. 250 உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் பங்கேற்பு.
முதல்வர் அறிவித்து ஓராண்டு ஆகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதுச்சேரி வைத்தியக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள். மணிப்பூரில் மீண்டும் வன்முறை. இரு பிரிவினருக்கு இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 4 பேர் பலி. ஓராண்டு கடந்தும் தொடரும் மோதல். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் மனு பாக்கர் சந்திப்பு. ஒலிம்பிக்கில் 2 வெண்கலப் பதக்கம் வென்றதற்கு வாழ்த்து. இரு தங்க மகன்களின் தாய்மார்கள் நிகழ்ச்சி. பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் என் மகன் மாதிரிதான். நீரஜ் சோப்ராவுக்கு தாய் பாசம். இந்திய வீரர் நீரஜ் எனக்கு மகன்தான். அவர் நிறைய பதக்கம் வெல்ல கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் தாயார் வாழ்த்து. ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு ஆதரவு. வெள்ளி பதக்கம் வழங்கவும் சச்சின் டெண்டுல்கர் பதிவு. ஒலிம்பிக் 2024 இந்தியாவிற்கு 6வது பதக்கம். ஆண்களுக்கான மல்யுத்தம் 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் அமன் ஷெராவத் வெண்கலம். ஒலிம்பிக் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறாமல் இந்திய அணிகள் வெளியேற்றம். ஒலிம்பிக் நிறைவு விழா. இந்திய தேசிய கொடியை ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் ஏந்தி செல்வார். இந்திய ஒலிம்பிக் கமிட்டி அறிவிப்பு. நாகை அருகே மழை மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 4வது வெள்ளியை முன்னிட்டு 208 குத்துவிளக்கு பூஜை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.